உங்கள் கண்ணீரும் உங்கள் துன்பமும் தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. கேடுகெட்ட மனிதர்கள் திரும்பவும் வந்து உங்கள் மனதை காயப்படுத்துவாங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்காம இருப்பதே உத்தமம். இனி யாரும் உங்களை ஆட்டி படைக்க முடியாது. உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான சாயப்பா, உங்களுக்கான ஒரு பெரிய அற்புதத்தை இந்த பதிவின் மூலம் நிகழ்த்துவது 100% உண்மை. உங்களை ஒதுக்கிட்டாங்க உங்கள் உறவுகள். ஒதுக்குனது நல்லதுன்னு ஃபியூச்சரில் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஸோ ஒதுக்குனது ரொம்ப நல்லது. ஒதுக்காமல் இருந்திருந்தால் நம்ம வளர்ச்சி அடையாமல் போயிருப்போம். இன்னும் 5 வருஷம் கழித்து நீங்கள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த கஷ்டங்கள் இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அது இருக்கும். ஸோ இங்கே இழக்க போவதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய காலத்தில் இருக்கீங்க. அதனால தான் இந்த பதிவு கூட உங்கள் கண்கள் முன்னாடி வந்து நிற்குது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நல்வழிப்படுத்துவதே அவருடைய நோக்கம். வாழ்க்கையில் நாம் சிறப்பாக இருக்கணும்னு அவருடைய விருப்பம். எந்த பிரச்சனைகளும் தன் குழந்தைகள் சிக்காமல் தன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. இதை மனசில் வச்சு நாம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாமே. இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு துன்பமாக நீங்கள் நினைக்காதீங்க. இந்த துன்பத்தை கடக்கத்தான் சாயப்பா உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நம்ம முன்னாடி வந்து நின்னா துன்பங்கள் அப்படின்றது பொடிப்பொடியாக அழிஞ்சு போயிடும். ஸோ துன்பத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு மன உறுதியும் ப்ளஸ் அதற்கு தகுந்த அறிவும் கிடைக்கும். ஒரு விஷயத்தை தீர்க்கணும் அப்படின்னா அறிவை முழுசாக பயன்படுத்தணும். அந்த அறிவை அவர் கொடுப்பாரு, மன உறுதியை அவர் கொடுப்பாரு. ஸோ இறுதியில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெற்றி உங்களுக்கு 100% சாத்தியம். இப்போ தோல்வி 100% சாத்தியம், கரெக்டா? இப்போ தோல்வி எப்படி சாத்தியமாக இருக்குதோ அதே போல் வெற்றியும் உங்கள் எதிர்காலத்தில் தவிர்க்கப்படாத ஒரு விஷயமா மாறப்போகுது இங்கே அவரோட குழந்தைங்களுக்கு. அதனால் எந்த கவலை வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. அது நம்ம வாழ்க்கையை அழிக்கும். துன்பங்களை நினச்சிக்கிட்டு இருந்தால் வாழ முடியாது. பயத்தால் எதையுமே சாதிக்கவும் முடியாது. துணிஞ்சு நிற்கணும், போராடணும். போராடக்கூடிய குணம் நமக்கு இருக்கணும். இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிப்போம். ஸோ நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இங்கே. இந்த நரக வேதனைகளை கூட தீர்ப்பதற்கு சாயப்பா நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி
நாம் என்னைக்கும் இருந்துட்டா பிரச்சனை கிடையாதுன்னு. ஆனால் கொஞ்சம் நாம் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டா திரும்பியும் நம்மளை வந்து தாக்குன்னு தாக்கும். ஸோ உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. அப்போது உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அன்பே சாய் மூலமாக உங்கள் காதுக்கும் உங்கள் மனசுக்கும் உங்கள் புத்திக்கும் சென்றடையுது. அப்போ நிச்சயமான ஒரு வெற்றி இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளா? சோதனையே கிடையாதுங்க. இது வந்து சோதனையே இல்லை. அதாவது சில விஷயத்தை நம்ம தாண்டி போகணும். அந்த விஷயம் உங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தும். அந்த கொடுமையை தாண்டி போகணும். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நல்லவன்லாம் கெட்டவன், கெட்டவன்லாம் நல்லவன். வீம்புக்குன்னு திமிரா கூட நடந்துப்பாங்க சில கேடுகட்ட மனிதர்கள். பட் அவங்கக்கிட்ட பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஒரு சாக்கடையில் கல்லை எடுத்து எரிஞ்சா அந்த சாக்கடைக்கு பிரச்சனை இல்லை, யார் கல்லை எடுத்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ உங்களை சுற்றியும் சில கேடுகட்ட மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வெறுக்கவே முடியாது, ஏன்னா அவங்க இயல்பு அப்படி. ஆனால் இந்த மனிதர்களை தாண்டி போனால் தானே ஜெயிக்க முடியும். தட்ஸ் அ லாஜிக் இல்லை? அப்படி தானே ஜெயிக்கணும். ஸோ அப்படி தானே நிறைய பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ எதிராக அவங்கள பயப்படுத்துவாங்க அது இதுன்னு. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாய்ராமோட லைஃப்பில் இன்றைக்கி நடந்த சில விஷயங்கள் மூலமாக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். பலவிதமான பிரச்சனைகளும் கொடுப்பாங்க, தொடர்ந்து கொடுப்பாங்க. உங்கள் மனசை வேற பக்கம் மாற்றுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது அவங்களுடைய எண்ணமாக இருக்காது. உங்கள் மனசை மாற்றணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்கள் கர்ம வினைகள் படி அவங்க நிச்சயமாக இன்டர்ஃபியர் ஆவாங்க. எந்த மனுஷனை நம்ம ஒதுக்கணுமோ அந்த மனுஷன் திரும்ப வருவான், திரும்பவும் அவன் ஆட்டத்தை ஆரம்பிப்பான். இதுக்கெல்லாம் மன உறுதி அப்படின்னு ஒன்று வேணும். அப்போ சாயப்பாவுடைய வருகை நம்ம கனமாக எதிர்பார்க்கணும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாறுன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க, உங்களை நீங்கள் திடப்படுத்துங்க. ஸோ சோதனைகளை பார்த்து என்றைக்குமே பயப்படாதீங்க. அது எல்லாமே சும்மா உங்களை பயப்படுத்துமே தவிர உங்களை அழிக்காது. நீங்கள் நல்ல நிலைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வருவது உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைகள் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் தெளிவு கிடைச்சது. ஒரு பிரச்சனைகளை இங்கே தீர்ப்பதன் மூலமாக தான் உங்கள் மனதில் மிகப்பெரிய வலிமை ஏற்பட்டுச்சு. அப்போ பிரச்சனைகளும் துன்பங்களும் ஒரு மனுஷனுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. ஸோ அத்தனையுமே நம்மால தான் வந்திருக்கு, வேற யாராலையும் வரல. அதையும் மறக்கக்கூடாது. அப்போ அது கேடுகட்ட மனிதர்கள், அதாவது கணவன் மனைவி, கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, மனைவி ஒரு குழந்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கணவன் மறுபடியும் டார்ச்சர். ஏற்கனவே பிரிஞ்ச விஷயத்தால் அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பம், அந்த ஊர் உலகம் ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்து இப்படி இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் விட்டு போனவங்க திரும்ப பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் நிச்சயமாக கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்க கேடுகட்ட மனிதர்களை நாம் நினைக்கிறோம். அந்த கேடுகட்ட மனிதர்கள் கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாயப்பாவோட வழியில் தான் நீங்கள் நிற்கணும். அவர்கள் இன்னமும் அவங்க துன்பத்தை, உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தையோ
உங்களுக்கு கொடுத்த துன்பத்தையோ உங்களுக்கு கொடுத்த துரோகத்தையோ ஒரு நொடி கூட நினைக்க முடியாத அளவுக்கு மாபெரும் கேடுகட்ட மனிதர்கள் தான். அதனால் அவங்க வெறுக்க வேண்டாம். பேர் வச்சதால அவங்கள வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட இயல்பு அப்படிதான். ஒரு பாம்போட இயல்பு என்ன, ஒரு தேளோட இயல்பு என்ன, ஒரு நாயோட இயல்பு என்ன, அது அந்தந்த நிலையும் அந்தந்த இயல்பில் தான் அதுங்க வாழுங்க. ஏன்னா கெட்டது செய்யக்கூடிய விலங்குகள் ஒரு சாபக்கேடு. அந்த விலங்கை பற்றி சொல்ல முடியாது, அதனுடைய படைப்பு அப்படிப்பட்டது. அதுபோல இவர்களையும் நீங்கள் நினச்சிக்கோங்க, அதை எளிதில் தாண்டுங்க. அவங்க இயல்போட நம்ம இயல்பு ஒத்து வராது. அதுக்காக நம்ம பயந்துட்டு ஒதுங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சாக்கடை கூட சண்டை போட்டால் நாம் சாக்கடை ஆகிடுவோமே இல்லையா? நாம் இருக்க வேண்டிய இடம் ஒரு புனித நீர். ஸோ அந்த நீருக்குள்ளே தான் நாம் இருக்கணும். ஸோ நாம் சாக்கடைகளுக்குள்ளே இறங்கக்கூடாது இல்லையா? அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நினச்சிக்கோங்க, சாக்கடைக்குள்ளே விழக்கூடாது. எந்த பதிலோ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு மனுஷனை பிடிக்கலன்னா அவங்களுக்கு எதிர்த்து வாதம் செய்யாதீங்க, அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, அவங்க பாட்டுக்கு நிறுத்துவாங்க. அது அவங்களுடைய இயல்பிலே போகட்டும். உங்கள் புனிதமான இயல்பை இப்படி போட்டு கொட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் போகிற இடம் வேறு, அவங்க விழுந்து கிடக்கிற இடம் வேறு. அவங்க அங்கேயே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு அந்த அருவருப்புனா என்னன்னு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியுமே. நமக்கு அந்த சென்ஸை கடவுள் வச்சுருக்காரு. அப்போ நாம் தாண்டி தானே போகணும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த அறிவு கொடுக்கப்படலை. யார் கடவுளுடைய அருளை பெற்றவர்களுக்கோ அவங்களுக்கு தான் அந்த அறிவு. அந்த அறிவு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ நீங்கள் கடவுள் அருள் பெற்றவர்கள், கடவுளுக்கு செல்ல குழந்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில் லட்சியம் என்ன? ஒரு புனிதமான இடத்தை நோக்கி போகிறது. பாழுங்கிணத்தில் விழுவது நம்ம நோக்கம் கிடையாது, நம்ம இயல்பும் அது கிடையாது. ஸோ எந்த இயல்பு நிலையில் இருக்கமோ அந்த இயல்பு நிலையில் தான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. அவர்கள் காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சே நாம் காயப்படுத்திக்க கூடாது. அவங்க காயப்படுத்துகிறாங்கன்னா உங்களுக்கு காயம் ஏற்படாத மாதிரி சாயப்பா உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார்கள். இப்போ எந்த விதமான மோசமான மனிதர்கள் உங்களை காயப்படுத்தினா கூட நீங்கள் என்ன பண்ணணும்? பல்ல கடிச்சுக்கிட்டு நகரணும். இது எனக்கு தேவையான ஒரு விஷயந்தான், இதை நான் கடக்கணும், இது ஒரு பெரிய சோதனை, இதுக்கு நான் பதிலடி கொடுக்காம நான் இருக்கணும்னு சாயப்பா கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். மனசில் பிரார்த்தனை பண்ணணும், சாயப்பா இதை நான் கடக்கணும், சாயப்பா இதை கடக்கணும், சாயப்பா நான் இதை கடக்கணும். அப்போ அவர்கிட்ட இப்படி ஆழமாக ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு பாசிட்டிவான மைண்டில் நாம் பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் கூட அப்படியே தடுமாறிடும். அந்த தடைகளே தடுமாறும். ஸோ தடைகள் இருக்கிறதால நாம் தடுமாறுவோம். இப்போ நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நம்மளுடைய தடைகள் இங்கே தடுமாறுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவரு தான் அவனை படைச்ச மாதிரி தான் எனக்கும் அவரு தான், அதனால் இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லி அது ஒரு தடுமாற்றத்தை இருக்கிற நேரத்தில் நமக்கு சல்லுன்னு அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இது லைஃப்பில் கடைசி வரைக்கும் இருக்குங்க, லைஃப்பில் லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் குறுக்கீடு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் படித்த நாளில் இருந்து, அதாவது சின்ன வயசில் இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு மனுஷன் வில்லனாக இருந்துக்கிட்டு தான் இருப்பான். ஸ்கூல் படிக்கும்போது அந்த கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமா நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. அதில் 1-2 வில்லன் கோஷ்டிங்க இருக்கும், அதை நம்ம முறியடிச்சிருப்போம். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துலையும் வில்லத்தனமான மனிதர்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்களால் சொல்ல முடியுமா இத்தனை வருஷத்தில் ஒருத்தம் கூட எனக்கு வில்லன் வில்லி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஸ்கூல் படிக்கும்போது எனிமீஸ் யாருமே இல்லையா உங்களுக்கு?
ஸ்கூல் படிக்காதவங்க சின்ன வயசில் எனிமீஸ் யாருமே இல்லையா? உங்கள் எதிராளின்றது யாருமே இல்லையா? இருந்தாங்க. ஸோ நம்ம கடந்தோம். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது இருக்கக்கூடிய எனிமி இப்போ நம்ம ரோட்டில் பார்த்தா சிரிக்க மாட்டோமா என்ன? சிரித்து நம்ம கலாட்டாவாக பேசுவோம். இந்த விஷயத்துக்கு தான் உனக்கு எனக்கு சண்டை வந்ததில்லைன்னு சொல்லி அது ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு அஃபெக்ஷன், அது ஒரு லவ் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும். ஸோ மனிதர்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு பிடிச்சமானவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவர்களும் இருப்பார்கள். இதில் மாற்றமே இல்லை. ஆனால் நான் நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு இப்படிப்பட்ட பிரச்சனை வருதுன்னு சொல்லி எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. அப்போ ஸ்ட்ரக் ஆகும்போது தான் நீங்கள் கடவுளை நினைக்க வேண்டும். அதாவது கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுளை நினைக்கிறோம். ஸோ கஷ்டமே நமக்கு இங்கே வரும். கஷ்டம் இருக்கும்போது கடவுளை நினைக்கிறோம். கஷ்டம் இல்லைன்னா கடவுளாவது ஒன்றுமே கிடையாது அப்படி நம்ம நினைப்போம். இல்லை அதிகபட்சமாக போனால் ஒரு சூடத்தை வாங்கி காட்டிட்டு சும்மா அப்படியே என்னமோ ஃபார்மாலிட்டிக்காக கும்பிட்டுட்டு போயிடுவோம். உள்ளே என்ன சாமி இருக்குதுன்னு கூட தெரியாது, சாமி என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்குதுன்னு கூட தெரியாது. ஏன்னா அவ்வளோ வேகம். ஆனால் அதே ஒரு கஷ்டமாக இருக்கும்போது சாமியை எவ்வளோ நேரம் பார்த்து கும்பிடுறோம். விட்டால் கோயிலே கூட இருந்துருவோம் போல. கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை சாமியும் தெரியுது. ஏன்னா இவனுக்கு அத்தனை பிரச்சனை. இவன் பிரச்சனைக்கு ஒரு இடத்துலையும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சரி, பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன நான்லாம் ஒரு காலத்தில் சுற்றினேன் இந்த கோயிலுங்களெல்லாம். எல்லா சாமியும் கும்பிடு. ஏதாவது ஒரு சாமி பவர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் எல்லா சாமியும் கும்பிடு. ஆரம்பத்தில் விநாயகரில் இருந்து அப்படியே சுற்றி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சாமியும் கும்பிட்டு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சாமியும் கும்பிட்டு, கடைசியில் அந்த மூலவரை கும்பிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கும்பிட்டு எல்லா இடத்துலையும் உழுந்து கும்பிடுவோம். ஏன் அவ்வளோ பிரச்சனை இருக்குது? நல்லா பாருங்கள், கோயிலில் நீங்களும் பண்ணியிருப்பீங்க, இல்லை யாராவது பண்ணுறவங்கெல்லாம் பாருங்கள். என்னங்க அவ்வளோ பிரச்சனைன்னு கேளுங்க, கதையாக சொல்லுவாங்க. ஏன்னா கஷ்டங்கள் இருக்கும்போது தான் எந்த கோயிலில் எந்த சாமி எந்த இடத்துல நிற்குது, எந்தெந்த சாமிக்கு என்னென்ன பவர்ஸ் அப்படின்றதோ நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கஷ்டம் இல்லாதப்போ மனுஷன் கோயிலுக்கு போகவே மாட்டான். அப்படியே ஆன் தி வழியில் அப்படியே ஒரு தோப்பு காரணம் போட்டு அப்படியே போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இந்த கண்ணத்தில் சும்மா அப்படியே வேகமாக என்ன நடந்துருச்சுன்னு தெரியல. ஏன்னா கஷ்டம் இல்லை அவனுக்கு. அப்படி கும்பிட்டு வந்தால் இப்போ உள்ளே உளுந்து கும்பிட்டுருக்கான். ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வேடிக்கையாக சொல்ல நினைக்க வேண்டாம், சீரியஸாக. கஷ்டம் வரும்போது தான் கடவுளை கடவுள் உனக்கு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுளாவது ஒன்றாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் பாரு எவ்வளோ நிம்மதியாக இருக்கேன், சொன்ன உடனே உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சொன்ன உடனே, அதாவது ரொம்ப நோயாளியாக சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு, உனக்கு ஏன் இவ்வளோ பெரிய நோய் வந்திருக்கு, ஏன் உனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, ஏன் உனக்கு அடிக்கடி தலைவலிக்குது, என்ன காரணம், எனக்கெல்லாம் ஒன்றும் வரலையா அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் அது உங்களை தாக்கும். ஸோ நம்ம பெருமை பேசுறதுக்காக போல, அவர் அப்படி இருக்கிறாரே, ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. உங்களை பெருமை பேசுறதுக்காக உங்கள் பலகீனமானவங்க கிட்ட போய் உட்காந்து பேசாதீங்க, கதை பேசாதீங்க. நீங்கள் அவரோட மோசமான ஒரு நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக தள்ளப்படுவதுன்றது உறுதி. அப்போ அதுதான் நம்ம என்றைக்குமே யோசிக்கணும். எதை யோசிக்கணும்? வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்கிறோம், கஷ்டங்களால் நம்ம என்ன விஷயங்களை சாதிக்க போகிறோம், கஷ்டத்தை கடவுள் ஏன் கொடுக்குறாரு, கஷ்டத்தை கொடுக்கறதால என்னோட லாபம் என்ன, என்னோட நஷ்டம் என்ன. இங்கே நிறைய பேருக்கு நஷ்டம் தான் தெரியுது, ஆனால் நஷ்டம் கிடையாது, லாபம். இந்த லாபம் எப்படிப்பட்ட லாபம்னா, கடவுளை நீ நினைக்கிற, கடவுளை சிந்திக்கிற, கடவுளுக்காக நீ பயப்படுற, அதனால் உன்னோட ஒழுக்கம் சரியாகப்படுது. உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் செய்ய போகிற இனி. ஸோ இப்போ சாயப்பா வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா, நான் ஏன் சாயப்பாவை வணங்கினேன்னா, நான் கஷ்டப்பட்டதால். கஷ்டப்படலைன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரெண்டா
அப்படியே வந்து ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா கிராஸ் பண்ணி போயிடுவேன். இப்போ கஷ்டம், ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய சூழ்நிலை, கடவுள் என்னை காப்பாற்றணுன்ற ஒரு கட்டாயம் எனக்கு வந்துடுச்சு. அதனால் கடவுளை உழுந்து கும்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டு கடவுள் கொடுத்தாரு. கொடுக்க தான் இன்னும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தோண ஆரம்பிச்சுது. அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம இன்னும் செய்யலையே அப்படின்னு நாம் நினச்சோம், முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி தான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த கஷ்டங்களை பற்றி நாம் ஃப்யூச்சரில் நினச்சி பார்ப்போம். இது வந்ததால தான் கடவுளே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாரு. இன்னும் கஷ்டம் அதிகரிக்க ஞானமே இங்கே பிறக்குது அப்படின்னு. ஸோ ஆரம்பத்தில் எல்லா மனுஷங்களுக்கும் பெரிய ஒரு வருத்தம், கடவுள் ஏன் என்னை இவ்வளோ சோதிக்கிறாரு, எதுக்காக என்ன மட்டும் சோதிக்கிறாரு. இது எல்லாருடைய மனசுலையும் ஒரு நம்பிக்கை, இது எனக்கு மட்டும்தான் இவர் சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும்தான் இவர் கஷ்டத்தை கொடுக்குறாரு. என்னமோ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தினமும் ஒரு வரத்தை கொடுத்துட்டு போகிற மாதிரி. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இப்படியா, இவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் இப்படியா. அப்போ மற்ற குடும்பத்துக்கு வரமாக கொடுக்குறாரு. அவர் வரமும் கொடுக்கல, சாபமும் கொடுக்கல. அவர் கேட்பதெல்லாம் ஒன்று தான், கஷ்டத்தை அனுபவி, கர்மாவை எதிர்கொள் அப்படின்னாவே நீ கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டா அர்த்தம். நீ அதை பார்த்து பயப்படுறதால நீ இன்னமும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவ. இன்னமும் அடி விழும். இப்போ ஒரு மனுஷன் உங்களை போட்டு பொத்துன்னு அடிக்கிறான்னு என்ன பண்ணுவீங்க? சரி, நீ பாட்டுக்கு அடி, நான் பாட்டுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உங்கள் மேலே 2 அடி விழுந்துச்சுன்னா முதல் அடி எதிர்பார்க்காத அடி, 2வது அடியோ நீங்கள் சுதாகரிச்சுக்குள்ள இன்னொரு அடி, 3வது அடி கண்டிப்பாக உங்கள் மேலே படாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விலகி போவீங்க. அப்போ துன்பங்களும் கவலைகளும் இருக்கும்போது ஏன் அதே இடத்துல நிற்கணும், ஏன் அதையே யோசிக்கணும், ஏன் கடவுள் உங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறாருன்றதை நீங்கள் நம்பணும். எதற்காக இத்தனை வேலைகள் செய்யணும்? ஸோ நம்ம நம்புகிறோம், கடவுள் எனக்கு காப்பாற்றலை, கடவுள் எனக்கு மட்டும் சோதனை கொடுக்குறாரு, கடவுள் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நாம் நம்புகிறோம். அதனால தான் அந்த அடி மேலே அடி விடும்போது நம்ம தப்பிக்கலை, அதே இடத்துல நிற்கிறோம், அடியை வாங்கி ரசிக்கிறோம். அதுக்கப்புறம் எதிர்க்க துணியும் போது வாங்கின அடி உடம்பு ஃபுல்லாக காயமாயிடுச்சு, கை கால் முட்டிலாம் வலி. இப்போ நவரணும்னு நினச்சா கூட நவர முடியாது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது ஆரம்பத்திலேயே நீங்கள் துன்பத்தை பார்த்து பயந்து அங்கே ஒதுங்கிட்டீங்க. இப்போ ஒரு ஏஜ் ஆகுது, அந்த ஏஜில் அதை கடக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலை உங்களுக்கு இப்போ நிற்குது. அப்போ தப்பிக்க வழி நிறைய இருந்துச்சு, தப்பிக்கலை, விட்டாச்சு. இப்போ தப்பிக்க முடியாத சிச்சுவேஷன். ஸோ லைஃப்ன்றது இது ஒரு பெரிய விஷயமா மாறுதுங்க. வாழணும்னு நினைக்கும் போது வாழ்க்கை போயிடுது. இப்போ என்னால் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழ முடியாமலே போகுது. ஒரு காலத்தில் நான் நினச்சேன், நம்ம லைஃப் போயிடுச்சுன்னா நல்லா இருக்குமே, நம்ம லைஃப் நம்மளாக முடிவு பண்ணக்கூடாது, நம்ம லைஃப் போகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு. அப்போ இன்னொன்று தோணுச்சு, இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது தானே இவ்வளோ கஷ்டம். இப்போது நம்மளை சுற்றியும் சில பிரச்சனைகள் இருக்குது, நாம் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்லும்போது உயிர் போயிட்டு உயிர் வருது. அப்படின்னும் போது போன உயிர் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைல்ல, வரவங்க என்ன உயிர் இல்லாத ஒருத்தவங்க கிட்டேயா பேச போகிறாங்க, கேட்க போகிறாங்க, அவங்க தான் உயிர் இல்லாமல் இருக்காங்களே. அப்போ அப்படிலாம் தோணும். அப்படி அதுலேயே சில மாதம் போச்சு, சில வருஷமும் போச்சு. அதுக்கப்புறம் ஓகே சரி பண்ணணும்னு நினைக்கும் போது இப்போ ஓட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல விட்ட ஸ்லோ இப்போ இன்னும் ஓடணும். ஒவ்வொரு 10 வருஷம்
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடுத்த 10 வருஷத்தை கணக்கு வச்சுக்கோங்கன்னு. 2024, அடுத்த 2034, இந்த 2024 2034 என்ன ட்ரீம்? இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் 10% கொஞ்சம் அதிகமாக யோசிங்க, தப்பே இல்லை. அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஒரு ஃபியூச்சர், ஒரு பிரைட் இருக்கிற மாதிரி தோணும். அப்போ சின்ன சின்ன விஷயத்தை நாம் சவால்களாக எடுத்து நாம் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வெல்ல வேண்டும், வாழ்க்கையில் வெல்லணும். ஆனால் நாம் அங்கே கோட்டை விடுறோமே, இதுதான் கோட்டை விட்டு கடைசியில் கொரட்டை விட்டு தூங்குற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ இன்னமும் இந்த நிலை தொடரணுமான்னா அப்போ தொடர வேண்டாம். நம்ம காரணத்தை சொல்லவே வேண்டாம். இனிமே நாம் சொல்லக்கூடிய எந்த காரணமும் 90% உண்மை இல்லை. 90% உண்மை இல்லை. நம்ம சொல்லக்கூடிய காரணத்தை நாம் ஏற்றுக்கிற மனநிலையில் நாம் இல்லை. நம்ம என்னமோ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம், முடிவு பண்ணி அதுதான் நினைச்சோம். ஆனால் அது பலகீனமாக போயிடுச்சு. அதில் இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு அது நம்மளை படாத பாடப்படுத்தி எடுக்குது. இதுதான் உண்மை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள் வரும். அங்கேயும் நீங்கள் பயப்படக்கூடாது. அதே போல் கஷ்டம் வருதுன்னு சொல்லி நான் எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு புலம்பல்களையும் நீங்கள் புலம்பக்கூடாது. ரெண்டுமே உங்கள் வாழ்க்கைக்கு துன்பம் தான் கொடுக்கும். ஒரு படிக்கட்டாக தான் ஏற முடியும். ஒரு படிக்கட்டு ஏறும்போதும் கஷ்டம். ஏன்னா ஒரு படிக்கட்டும் மிக மோசமான படிக்கட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 படிக்கட்டு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இன்னொருத்தவங்களுக்கு 800 படிக்கட்டு கொடுத்துருக்காரு. இன்னொருத்தவங்களுக்கு 1000 படிக்கட்டு கொடுத்துருக்காரு. அப்போ இன்னொருத்தவங்களுக்கு 1000 படிக்கட்டு போனால் தான் அவங்க அந்த இடத்த அடைய முடியும். ஆனால் உங்களுக்கு ஜஸ்ட் 500 படிக்கட்டு தான். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்? அந்த 1000 படிக்கட்டு இருக்கிறவனே ஏறுறான், இந்த 500 படிக்கட்டு இருக்கிற நான் ஏன் ஏறக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கணும். அதை விட்டுட்டு அவனுக்கு 200 படிக்கட்டு தானே இருக்குது, கடவுள் எனக்கு மட்டும் 500 படிக்கட்டு கொடுத்துருக்காரு. கொஞ்சம் மேலே பாருங்க, 1000 படிக்கட்டு இருக்கிறவ சந்தோஷமாக இருக்கிறான், எனக்கு ஜஸ்ட் 1000 தான் அப்படின்னு. ஏன்னா அவன் இன்னொருத்தன் கம்பேர் பண்ணுறான். அவன் 2000 படிக்கட்டு பக்கத்தில் வச்சிருக்கிறான். அவனை விட நான் ரொம்ப ராசியானவன்ப்பா, நல்லவன்ப்பா, கடவுள் எனக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காருன்னு. அப்போது உங்களை விட 1000 படிக்கட்டு ஏறுறவனே சந்தோஷமாக இருக்கும்போது 500 படிக்கட்டை நீங்கள் வெற்றியை இழக்க அதை அடைய போகிறீங்க. அப்போ அந்த 500 படிக்கட்டை ஏறுறதை விட்டுட்டு அவனுக்கு 200 படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கான் பாரு, எனக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு படிக்கட்டு கூட ஏற மாட்டீங்க. அந்த 1000 படிக்கட்டு ஏறினவங்க கூட ஜெயிச்சிருப்பான் வாழ்க்கையில். இந்த 200 படிக்கட்டு ஏறினவங்க ஜெயிச்சிருப்பான். ஆனால் ஜஸ்ட் இது மீடியமாக இருக்கக்கூடிய நீங்கள் 500 படிக்கட்டு ஏறாமல் நீங்கள் தோற்று போகிறீங்க. நிறைய பேருக்கு தோற்பதற்கு காரணமே இது ஒன்று தான். ஆனால் அதுக்கு நீங்கள் முடிவு பண்ணி பேர் வச்சிங்க பாருங்கள். ஒரு பேர் அரோ அவனுக்கு ராசிப்பா, அவனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவனை காப்பாற்ற நிறைய சொந்த பந்தங்கள், ஒருத்தன் கூட வரமாட்டான், எந்த சொந்த பந்தமும் வராது. இது உண்மை. நீங்கள் நல்லா இருக்கும்போது வருவாங்க. உங்கள் நிலைமை கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, எப்படி இருக்குன்னு கூட 4 பேர்ட்டு விசாரிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா விசாரித்தா பிரச்சனை. ஆமாப்பா சரியில்லைப்பா, அவங்க நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நீ கொஞ்சம் உதவி பண்ணலாமே அப்படின்னு அவங்க உங்களை சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால தான் தோத்தவனை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். அப்போ எதுவுமே சாயப்பாவோட வழியில் நீங்கள் செல்ல வேண்டும். அவரோட வழியில் இருந்து கொஞ்சம் கூட விலகாதீங்க. நீங்கள் விளங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தில் போய் முடியும். ஏன்னா சாயப்பாவோட நல்ல வழிக்கு தான் இங்கேருந்து கூட்டு போயிட்டுருக்காரு. அவரோட முழு முயற்சியை எடுத்து உங்களை ஒரு நரகத்தில் இருக்கிற உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு வர அவர் தயாராக இருக்கார். அவருடைய வழியில் மட்டும் நாம் என்னைக்கும் போனால் எவ்வளோ பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பமே இல்லாத அளவுக்கு அதை சரி செய்யக்கூடிய சக்தி அவரிடம் இருக்குது.
ஏன்னா அவர் கடவுள். அவரை மனிதனை விட பலசாலி. மனிதனால் செய்ய முடியாததை கடவுள் செய்வார் அந்த மனிதனை வச்சு. ஸோ எந்த மனுஷன் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனால் ஒதுக்கப்படுறாங்களோ அந்த ஒதுக்கப்பட்ட மனுஷனுக்கு நல்ல மனசும் உண்மையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா அந்த மனுஷனை கடவுள் பிடிச்சுக்கிறாரு. அவனை தான் மடியில் உட்கார வச்சு தனக்கு தேவையான அந்த மனுஷனுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு 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 வழி தெரியுது. அந்த வழியின்படி அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் உற்சாகமான மனநிலையோடு. இப்போ யாரெல்லாம் தூக்கி போட்டானோ அவெல்லாம் இவனை பார்த்து சலாம் போடுறான். இது நிறைய நடக்குது அன்பேசாய் குடும்பத்தில். அது உங்களுக்கும் நடக்கணும். அப்போது அவருடைய வழியில் நீங்கள் போகணும். அவருடைய சொல்படி உங்கள் வாழ்க்கையை வாழணும். நீங்கள் பலமான மனிதர்களாக வாழ்ந்து உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்களும் சாய்ப்பாவுக்கு காணிக்கை ஆக்கணும். இதுதான் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட தீர்மானமாக இருக்கணும். இதை நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா ஓம் சாயிரா.